பூமியின் நிலை மாற்றம். மறுமை நாளின் ஆரம்பத்தில் பூமி அதிரும், மலைகள் தூசியாக மாறும். குர்ஆன் 99 1 முதல் 3 வரை. நட்சத்திரங்கள் விழும் தருணம். அந்த நாளில் நட்சத்திரங்கள் அழிந்து போகும். குர்ஆன் 81:2. கடல்கள் வெடிக்கும் தருணம். கடல்கள் ஒன்று சேர்ந்து பெரும் வெடிப்பை ஏற்படுத்தும். குர்ஆன் 81:6. மக்கள் தங்கள் செயல்களை சாட்சி காட்டுதல். அந்த நாளில் மனிதர்கள் தங்கள் நற்பணிகளையும் தீய செயல்களையும் நேரடியாக காண்பார்கள். குர்ஆன் 99:6 முதல் 8. நல்லவர்கள் வேறு, தீயவர்கள் வேறாக பிரிக்கப்படும். அந்த நாளில் மனிதர்கள் நற்காரர்கள் வேறு, தீயவர்கள் வேறாக பிரிக்கப்படுவார்கள். குர்ஆன் 101:6 முதல் 11. அல்லாஹ்வின் நீதிபதி பொறிமுறை. அல்லாஹ் தனது பகுத்தறிவை முழுமையாக வெளிப்படுத்துவான். எவருக்கும் அநீதி நடக்காது. குர்ஆன் 4:40. தனித்தனியே முன்னிலைப்படுத்தப்படும். அந்த நாளில் மனிதர்கள் தங்கள் உறவுகளை மறந்து தனியாக முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். குர்ஆன் 34 முதல் 37 வரை. அமைதியான ஜன்னத் நுழைவு. நற்காரர்கள் ஜன்னத்துக்கு அழைக்கப்படுவார்கள். அதில் அமைதியும் பேரின்பமும் இருக்கும். குர்ஆன் 13:32. நரகம் எரியும் இடமாக இருக்கும். தீயவர்களுக்கு நரகமெனும் தண்டனை மையமாக இருக்கும். குர்ஆன் 4:56. பேசாத மொழிபெயர்ப்பு. மனிதர்கள் தங்களின் செயல்களை முழுமையாக உணர்வார்கள். அதற்காக வாதங்கள் இல்லை. குர்ஆன் 36:65.